அதே ரூபத்திலே எந்த விதமான கூட்டலும் குறைத்தலும் வந்துவிடாமல் இருப்பதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்தோடு பாடுபடக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத் என்றார் உண்டாவதாக என்று கூறி பிரார்த்தித்தவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விட்ட கட்டளையாம் யௌமுல் ஜுமாவுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவருடைய புனிதமான இந்த மஸ்ஜிதிலே வந்து நன்மையை நாடியவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, இளம் சிறார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எவைகளையெல்லாம் எங்களுக்கு எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவைகளிலே முடிந்த வரைக்கும் எடுத்து நடந்து வாழ்ந்து வருமாறும், எவைகளையெல்லாம் மட்டும் தவிர்ந்து வாழ்ந்து வருமாறு எங்களுக்கு வன்மையாக கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளையெல்லாம் மட்டும் தவிர்ந்து வாழ்ந்து வருமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்த டிசம்பர் 26 உலகத்திலேயே ஒரு வடுவை ஏற்படுத்திய நாள் என்று உங்களுக்கு தெரியும். அதுதான் சுனாமி ஏற்பட்ட நாள். அது ஏற்பட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கு 12 வருடங்கள் பூர்த்தியான நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம். இந்த 12 வருடங்களை பின்னால் போய் பார்த்தால் எங்களுடைய குடும்பத்திலே உள்ள நிறைய பேரை நாங்கள் இழந்திருந்தோம். அதே போல நிறைய சொத்துக்களை, பொருளாதாரங்களை இழந்திருக்க வாய்ப்பு இருந்தது எல்லாருக்கும். ஆனாலும் சிலரை எல்லாம் பாதுகாத்திருக்கிறான், நிறைய பேர் மரணிக்க செய்து விட்டான். அந்த மௌத்தானவங்க நினைச்சிட்டு மௌத்தா இருப்பாங்க, இது உலகம் அழியுது, மிஞ்சின நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாது, உலகம் அழியுது போல நாமளும் அழிகிறோம் நினைப்பு தான் அவங்களுக்கு கடைசியா இருந்திருக்கும். ஆனா நாம மிஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை பாதுகாத்திருக்கிறான். இந்த 12 வருஷ காலத்துல நிறைய நாம இழந்த பொருட்களை எல்லாம் மீட்டு எடுத்திருக்கிறோம், சம்பாரிச்சு காசு பணம் சேர்த்திருக்கிறோம், நிறைய விஷயங்களை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அதே போல பாவங்களையும் நாங்கள் அள்ளி சுமந்து வச்சிருக்கிறோம். எங்களை பட்டியல்ல காசு பணம் சேர்ந்த மாதிரி, அமல்களை சேர்ந்த மாதிரி நிறைய பாவங்களும் எங்களோட பட்டியல சேர்ந்திருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்திய அந்த அழிவு என்பது இந்த சமுதாயத்துக்கு ஒரு சிலருக்கு இறையச்சத்தை அதிகப்படுத்தியது, ஒரு சிலருக்கு சோதனையாக வந்தது, நிறைய பேருக்கு அது தண்டனையாக வந்தது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமான அழிவை நாங்கள் சந்திச்சோம். அதுக்கு முந்துள்ள காலங்களில் வயசுல மூத்தாக்களுக்கெல்லாம் தெரியும், 1978ஆம் ஆண்டு ஒரு பிரமாண்டமான ஒரு சூறாவளி வந்தது, அதில் பெரிய பொருட்சேதம் வந்தது. இடப்பட்ட காலங்களில் நிறைய வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டது, அழிவுகள் ஏற்பட்டது. இப்படி இயற்கையான அல்லாஹ்வுடைய அந்த படைப்புகளால் ஏற்படக்கூடிய அழிவுகளை இந்த உலகம் கண்டிருக்கிறது, சந்திச்சு வருகிறது. ஆனா இதுல இருந்து நாம என்ன படிப்பினை பெறுறோம், இதுல இருந்து நாங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்று பார்த்தா நாங்க எல்லாரும் அப்படியே தான் இருக்கிறோம். நான் உட்பட, நீங்க உட்பட எந்த விதமான ஒரு மாற்றமும் எங்களுக்கு அடுத்த நாள் வருகிறதே கிடையாது. அப்படியே ஒரு கதை மாதிரி, ஒரு எல்லாம் ஒரு சம்பவம் மாதிரி, ஒரு சினிமா பார்க்கிற மாதிரி, ஒரு டிராமா கேட்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய சோதனைகளை பார்த்துட்டு சும்மா சர்வசாதாரணமா நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். படிப்பின பெறுறோம் இல்லை. எங்களோட உள்ளங்கள் அப்படியோ கல்லா போயிட்டு, எங்களோட உள்ளங்கள் அப்படியே இருந்து போய் இருக்கிறது. பாவங்களின் காரணமாக எங்களோட உள்ளத்தில் எந்த விதமான ஒரு சலனமும் ஏற்படுவது கிடையாது. மிக சர்வசாதாரணமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. எங்களோட பாவங்கள் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். வட்டி என்றது ஒரு காலத்துல வட்டி என்றா ஒருத்தன் வட்டியை கொடுப்பான், ஒருத்தன் வட்டிக்கு வாங்குவான், ஒருத்தன் சாட்சியா நிற்பான். இதுதான் வட்டியா இருந்துச்சு. இன்னைக்கு வட்டியில எத்தனை வகையான வட்டிகள் சமூகத்தில். வீட்டு வாசலுக்கு வட்டிக்காரன் வந்து தட்டுறான் கதவை. இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் உங்களுக்கு டிவி தாரம், மேசதாரம், அலுமாரி தாரம் என்று வீட்டு சாமான்களை கொண்டு வந்து தந்துட்டு அதனால் ஏற்படக்கூடிய விளைவு எனக்கு ஒரு நண்பர் சொன்னாரு. அவர் சிங்கள சகோதரன் கேட்ட செய்தி, சில வீடுகளில் இன்ஸ்டால்மெண்ட் காசு வசூலுக்கு போனா இந்த முறை கட்டுறதுக்கு காசு இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் கெஞ்சி கொஞ்சி கதைப்பாங்களாம். இந்த கிழமை பாருங்க, அடுத்த கிழமை பார்ப்பேன், அடுத்த கிழமை பார்ப்பேன். அப்ப அவன் அதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவளை அனுபவிச்சுட்டு போயிடுவானாம் என்று ஒரு மாற்று மத சகோதரன் நம்மட சகோதரனுக்கு சொன்ன செய்தி அவர் எனக்கு சொன்னாரு. இப்படி வட்டி என்ன வட்டியுடைய பாவத்தோட மட்டுமில்ல, ஜினாவுடைய பாவமும் நம்ம ஊருக்குள்ள நம்ம சமூகத்தில் சர்வசாதாரணமா நடக்குது. அதே போலதான் விபச்சாரம். விபச்சாரம் என்றா முந்தைய ஒரு காலத்துல வசதிக்காரன் கொழும்புக்கு போய் செய்வான், ஊர்ல செஞ்சா தெரிஞ்சு போயிருமாட்டா பயத்துல, அல்லது 1-2 பேர் அம்புட்ட மாதிரி செஞ்சுட்டு போவானுங்கள். இன்றைக்கு பெரும்பாலான
வாலிபர்கள் கையில் இருக்கக்கூடிய போன்களால, ஸ்மார்ட் போன்களால கிட்டத்தட்ட 90% வாலிபர்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணால, காதால, கையால, எண்ணத்தால விபச்சாரத்தில் ஈடுபடுறானுங்க. சரா ஒரு பொண்ணு இல்ல, 1000 பொண்ணுகளை ஒரு நாளைக்கு, ஒரு பெண்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு வாசல், விபச்சாரத்திலே வாசல் திறந்திருக்குது. ஈமான்தாரிகள் கூட கையில ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு இருந்தா நம்மள சமூகம் தப்பா நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கு ஸ்மார்ட் போன் எல்லார கையிலும் இருக்குது. குறைஞ்ச ஒரு நாளைக்கு 10 பெண்களையாவது நிர்வாணமா பார்க்காத வாலிபன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தில் விபச்சாரம் தலை விரிச்சாடுது. அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கெட்டதின் பக்கமா ஒருத்தனுடைய கால் நடக்கிறது, கால் செய்யக்கூடிய விபச்சாரம், விபச்சாரத்தின் பக்கமாக. ஒரு பெண், அந்நிய பெண் அவன் கை தொடுறது, கை செய்யக்கூடிய விபச்சாரம். கண், ஒரு பெண்ணை கெட்ட முறையில் பார்க்கிறது, கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டு வந்து கடைசியா சொல்றாங்க, அவருடைய மர்மஸ்தானம் தான் அதை உண்மைப்படுத்துது, இல்லைன்னா பொய்ப்படுத்துது. அப்படின்னா என்ன? ஒரு பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண்ணை கற்பனையில நினைச்சிட்டு அவளோடு உடலுறவு கொள்ற மாதிரி ஒருத்தன் தன்னுடைய ஆண் உறுப்பை பயன்படுத்தி கொள்வானாக இருந்தால் எந்த ரூபத்திலேயாவது அவன் அவளோடு ஜினா செஞ்சதுக்கு சமனா போயிடும் என்ற கருத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நம்ம பெண்கள், நாம எத்தனை, எல்லாரையும் நான் சொல்றேன், 90% ஹாலாத். ஏன்னா இதுதான் பலகீனம். முஸ்லிம் உம்மத்துல பலகீனம் என்ன தெரியுமா? விபச்சாரமும் சாப்பாடும், வயிறு முட்டை தின்றதும் உடல் உணர்வை தீக்கிறதும் தான் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பலகீனமான விஷயம். அது சர்வசாதாரணமாக இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் விழுந்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு. ஒரு காலத்தில் இருந்த ஆலிம்கள் ஜாகில்களா, அறிவு குறைஞ்ச ஆலிம்களா இருந்தாலும் அவங்க வெள்ள கிதாபுல கருத்த மையால் எழுதின சட்டங்களை தான் பார்ப்பாங்க. இன்றைக்கு ஸ்மார்ட் போன் வச்சுட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ தௌஹீதுடைய ஆலிம்கள் போன்ல தான், அவங்க பேஸ்புக்ல தான் அல்லது வேற வாட்ஸ்அப்ல தான் அவங்க மார்க்கத்தை படிச்சு தேடினா கூட அங்க ஓரத்தில் ஒரு பொம்பளை வந்து நிர்வாணமா நிற்பாள். அவளை பார்க்கிறியா, ஆயத்தை பார்க்கிறியான்ற பிரச்சனை ஸ்மார்ட் போன் பாவிக்கிற ஆலிம்களுக்கு இருக்குது. இல்லை என்று சொல்ல கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அப்ப விபச்சாரம் மிக சர்வசாதாரணமான நம்முடைய சமூகத்தில் நடக்குது, நமக்கு தெரியாது. இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள். நம்மட வணக்க வழிபாடு ஒரு பக்கம் வைப்போம், நாம நம்மட மார்க்கத்தை பின்பற்ற விஷயத்தை ஒரு பக்கம் வைப்போம். அந்நிய மார்க்கத்துடைய கலாச்சாரத்தை பின்பற்றுறதுக்கு சர்வசாதாரணமா நாங்க இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாளை அன்றைக்கு ஆங்கில வருட பிறப்பு வரப்போகுது, முஸ்லிம்களுடைய இல்லை. இந்த வருஷத்தை கொண்டாடக்கூடிய விஷு ஹாப்பி நியூ இயர் சொல்லி விஷ் பண்ணக்கூடிய ஆட்களை நிறைய பேரை பார்த்தா முஸ்லிம்களை தான் இருப்பாங்க. செலிப்ரேஷன், நண்பர்களோடு செலிப்ரேட் பண்ணுவாங்க. சித்திரை பெருநாளைக்கு நுரலியா போன்ற பகுதிகளில் அதிகமான விலை கொடுத்து ரூம்களை வாடகை கெடுத்து அங்க பொண்டாட்டி புள்ள குட்டிகளை கொண்டு போயிட்டு என்ஜாய் பண்ற ஆட்கள் யாரு? சிங்களவனை பெருநாள் கொண்டாட ஊர்ல நாம. சிங்களவன் நம்மளை ஏன் தெரியுமா பகைக்கிறான்? அவனுக்கிட்ட அவனை நீங்க பாருங்க, எங்க ட்ரிப் போறேன்டா ஒரு குடும்பத்தில் 70 பேர் 80 பேர் சேர்ந்து ஒரு பழைய பஸ் எடுத்துக்கிட்டு மேலே கெரியல்ல கொல்லியையும் பிலாக்காயும் அள்ளி போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு வருவானுவல். அவனோட KDH வேன்ல போற கிடையாது, எந்த வசதி இல்லை அவன்கிட்ட. அவன் சிங்கள பெருநாளைக்கு அவன் சந்தோஷமா இருக்கிற இடத்துல நம்ம முஸ்லிம்கள் நாடு பூராகவும் இருந்து அங்க போய் பெருநாள் கொண்டாடுறான். அவன் பெருநாள்ல கொண்டாடுறான். கேட்டா லீவா இவங்களுக்கு லீவா, அதாவது அவங்களோட லீவோட சேர்த்து இவங்க போறாங்களாம். சுற்றுலாக்கு போக வேணான்னு சொல்லல நான். அவன் போற சீசன்ல நீங்க போனா உங்கள்கிட்ட இருக்கிற காசுக்கு நீங்க கொடுத்து ரூம் எடுக்கிற அளவுக்கு அவனுக்கிட்ட இல்ல. காணாத்துக்கு வீதியில தொழுக வர இவங்களுக்கு. சென்ற வருஷம் நுவரலியாக்கு போனவனா ரோட்ல ஜும்மா தொழுது அதான் நரகலாக்குனாங்க பேப்பர்ல போட்டுக்கிட்டு. இங்க என்னடா அவங்களுக்கு தொழுகண்டு போட்டு இருக்கிற ஊர்ல, சொந்த ஊர்ல இருக்கிற ஊர்ல ஜும்மாவுக்கு நேரத்தோட வாரத்துக்கு சக்தி இல்ல. சுத்த போன இடத்துல ஜும்மா கடமை இல்லைன்ற சட்டம் தெரியாத ரோட்ல ஜும்மா தொழுது பிரச்சனை உண்டாக்குறான். சமூகத்துல அந்நிய சமூகம் நம்மளை காந்து தின்றதுக்கு என்ன காரணம்? நம்மளோட நடைமுறைகள். புலங்கரைக்கு அங்கால இருக்கக்கூடிய ஊர்களில் போய் பாருங்க, ஒரு கல்யாணம் நடந்துச்சுண்டா பெரிய பெரிய வாகனங்கள், மெர்சடிஸ் பென்ஸ் ஒரு 10-15 இந்த பக்கம் இப்படி அடிச்சிருக்கும், ரோட்டே ஃபுல் டிஸ்டர்பா இருக்கும். கேட்டா அந்த ஊர்ல எவனா ஒரு ஹாஜிர மகனுக்கு கல்யாணமா இருக்கும். அப்ப அந்நிய சமூகத்தில் உள்ளவன், சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறவன், அவன் போறான் பார்க்கிறான் முஸ்லிம்களோட கல்யாணம். இவ்வளவு வசதியா வாழ்றானுங்களா இவன்கள்? அப்படி சிந்திக்கான். நமக்கு தின்ன சோறு இல்ல, நாம மஞ்சக்காவையும் பருப்பையும் சாப்பிட்டு இருக்கிறோம்.
முஸ்லிம்கள் இந்த நாட்டில் சாதாரணமான மூணாந்தர பிரஜைகளா வாழ்ந்துகிட்டு இவ்வளவு பெருமதியான வாகனத்தில் வாழ்றானுங்களா? இப்படி வாழ்க்கை அவனுக்கு என்று பார்க்கும்போது நம்மள அறியாம அவனுக்கு காழ்ப்புணர்ச்சியும் பொறாமையும் கோபம் வருகிறது. கொழும்புல இருந்து திகாரி வரைக்கும் தான் கடைசி, இங்க இருந்து திகாரி வரைக்கும் தான் பள்ளிவாசல்கள். அதுக்கு அங்கால ஒரு பள்ளிவாசல் கிடையாது. இடையில ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அத்தனை பள்ளிவாசலும் புனரமைக்கப்பட்டு கண்ணாடி மாளிகைகளாக உருவாக்கப்பட்டு பள்ளிவாசல் இருக்குது. பார்க்கறதுக்கு கண்ணாடியா பூட்டுறான். உள்ளுக்குள்ள தொழுகிறவன் 5 பேரு. லைட்டை முழுக்க போட்டு கண்ணாடியையும் போட்டா 5 பேர் தொழுகிறதுக்கு இவ்வளவு பெரிய பள்ளிவாசல் அவனுக்கு. இதுக்கு எத்தனை 1000 பல்ப் போட்டிருக்கான், எவ்வளவு செலவழி, எப்படியெல்லாம் அனுபவிக்கிறான் என்று நம்மளை பார்த்து பொறாம காழ்ப்புணர்ச்சி வஞ்சகம் அவனுக்கு ஏற்பட காரணம் என்ன? நம்மளோட லைஃப் ஸ்டைல். இவ்வளவு செஞ்சுக்கிட்டும் நாம இந்த ஊரை நிம்மதியா இருந்துகிட்டு இருக்கோம், இந்த நாட்டில் நிம்மதியா வாழ்றோம். நம்மட நன்மை அல்லாஹ் தார கூலியின் பக்கமாக நமக்கு ஆசரிக்கா. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு ஒரு சின்னொன்று செஞ்சாலும் நீங்க ஒரு நன்மையை நினைச்சா உங்களுக்கு ஒரு நன்மையை தாரன், செஞ்சா 10 நன்மையை தாரன். ஒரு பாவத்தை நீங்க நினைச்சா உங்களுக்கு ஒன்றுமில்லை, ஒரு பாவத்தை செஞ்சா தான் நான் ஒரே ஒரு பாவம் உங்களுக்கு சொல்றான். நன்மையை நமக்கு வாக்களிக்கிறான், நாம நன்மையின் பக்கமாக போக தயாரா இல்லை. ஜும்மாவுக்கு இன்னைக்கு நேரத்தோட வராம பிந்தி வரக்கூடிய எத்தனை பேர் இன்னும் இருக்கிறாங்க. தௌஹீத் என்று வர சொல்றாங்க, மற்றவனை விட்டுருவோம். தௌஹீத் பேசுற எத்தனை பேரு ஜும்மாவுக்கு மிம்பர்ல இமாம் ஏறதுக்கு போற பழக்கத்துல இருக்கிறாங்க. இது மாற மாட்டேங்குது. அவங்களுக்கு தெரியாதா ஜும்மாக்கு முன்னாடி போகணும் என்று தெரியாதான்னு கேட்கிறேன் நான். தெரியும், காலங்காலமா அந்த காலத்துல மார்க்கத்தின் பிரகாரம் இல்லாத நேரத்திலே மோதி நேரம் போட்டு மகிஷரோதி நேரத்தோட வாங்கடா ஜும்மாக்கு வந்தாவத்தோட பேசாதங்கடான்னு சொல்லி சொல்லப்பட்டு வந்த விஷயம் தெரியாத நம்முடைய சமூகத்துக்கு. இன்னும் பிந்தி வாரம் கேட்டா என்ன, ஜும்மாக்கு முந்தி போனா எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற விவரம் தெரியாம இருக்கிறோம். முந்தி வந்தா கூட அல்லாஹ் என்ன நன்மையை தாரான்? முதல்ல வாரவனுக்கு ஒட்டகத்தறுத்த நன்மையை தாரான், 2வது வாரவனுக்கு மாடறுத்த நன்மையை தாரான், ஆடறுத்த நன்மையை தாரான். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு நேரத்தோட வாரவனுக்கு ஒவ்வொரு ஜும்மாவுக்கு நீ வந்தியண்டா ஒவ்வொரு ஒட்டகம் அறுத்த கூலிய நான் தாரன் என்று அல்லாஹ் சொல்றான். நாம் அதுக்கு வாரல்ல, வருஷத்துல ஒரு நாள் ஹஜ்ஜி பெருநாளுக்கு ஒரு மாடு இருக்கிறதுக்கு சும்மா பந்தாண்டா இந்த சமூகத்துல கூட்டு குர்பானி நீங்க 7 பேர் சேருங்க சேர்ந்தாச்சு. அன்னைக்கு முழுக்க அந்த மாடு இருக்கிறதுலே காலம் போயிடும். தொழுது முடிஞ்சா அந்த தொட்டவன் கட்டான மாதிரி யாரு முன்னுக்கு நின்றானோ அவன் மாட்டையும் கவுத்தையும் பிடிச்சுக்கிட்டு அன்றைக்கு முழுக்க திரிய வேண்டியதான். உடம்பெல்லாம் ரத்த வாரா கிடக்கும். பெருநாள் முடிஞ்சு அவன் எதுக்குடா செஞ்சனியன்னு கேட்டா அல்லாட பாதையில நாங்க குர்பான் கொடுத்த நன்மையை பெற. அதான் ஒவ்வொரு கிழமை ஜும்மாக்கு நேரத்தோட வா, உனக்கு நான் மாடுகள் ஒட்டகம் கொடுத்த கூலியத்தாரன் அல்லாஹ் சொல்றானே, அதுக்கு நாங்க வர தயாரா இல்ல. வருஷத்துக்கு ஒருக்கா நாடகம் ஆடுறதுக்கு தயாரா இருக்கிறோம் நம்மளோட உள்ளங்கள். அதே போல சொல்றே இரவு தொழுகை ரமலான் காலத்து 8-23 சண்டையில் அவர் பக்கம் இருக்க அட லைலத்துல் கத்ரியோட நின்று வணங்குற ஒரு விஷயம் இருக்கலுவா. அந்த விஷயத்துக்கு உனக்கு அல்லாஹ் தார உத்தரவாதம் என்ன? 1000 மாதங்களை விட அதிகமான கூலிய ஒரு இரவைக்கு தாரன்னு சொல்றான் அல்லாஹ். நாம் அந்த 10 நாளும் தொடர்ந்து வந்தோம்னா 1000 மாதங்களை விட இரவு நமக்கு கிடைச்சிடும். ஆனா அந்த 10 நாளும் நம்மட முஸ்லிம் கடை தெருகள்ல விடிய விடிய கடைகள் திறந்திருக்கும், வியாபாரம் களை கட்டி இருக்கும், பெருநாள மையமா வச்சு வாழ்க்கை ஓடும். முதலாளியிலிருந்து தொழிலாளி வரைக்கும் அளக்கிறதுல இருந்து நிறுக்கிற வரைக்கும் காசை வாங்கி போறதுல கவனமா இருப்பான தவிர இரவு தொழுகையில லைலத்துல் கத்ரை அடைஞ்சு கொள்ளணும் ஒருத்தருக்கு கிடையாது. என்ன அவனுக்கு நிலைமை? பெருநாள் முடிஞ்சா இத்தனை லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்குது அவன் மனசு கணக்கு போடுது. அந்த லாப கணக்கும் அந்த காசும் பெருசா தெரியவே தவிர அல்லாஹ் தரப்போறானே 1000 மாதங்களை விட அந்த சிறந்த ஒரு இரவுக்குரிய கூலி, இரவு நின்று வணங்குற கூலி, அந்த கூலி பெருசா தெரியல நம்ம சமூகத்துக்கு. நாம ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்றோம் சோர்களே. ஏன் நாமளை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம்? பள்ளிக்கு தொலைவாரன்றது ஜும்மான்றது கூட என்ன நம்ம நினைச்ச டைமுக்கு வாரதுதான், அல்லாஹ் சொன்ன டைமுக்கு வார கிடையாது. இமாம் ஜமாத்துக்கு எத்தனை பேர் நாங்க டைமுக்கு தொழுகிறோம்? நிறைய பேர் இமாம் ஜமாத் தொழுது கிடையாது. தொழுகைக்கு பின்னால அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும் என்ற சுன்னா தெரியாத யாருமே கிடையாது. கூட்டு துவா இல்லைன்ற ஒரு விஷயத்துக்காக வேண்டி துவாவே இல்லாம விரும்பிட்டு ஓடுற எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு காலம் இருந்துச்சு, நம் மார்க்கமே தெரியாத காலத்துல பள்ளிக்கு வந்தாண்டா கையேந்தி கேட்டுக்கிட்டே இருப்பான் மனுஷன்.
இப்ப மார்க்கம் தெரிஞ்சும் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. கூட்டு துவா இல்ல தானே, கூட்டு துவா இல்ல, துவா இல்லன்னு யாரா சொன்ன? அல்லாஹ் கிட்ட நீ கேட்கப்படாது யார் சொன்ன? அது உனக்கு கணக்கே கிடையாது. அப்ப எல்லாத்தையும் போட்டு கணக்கு வழக்கு பார்த்தா சோர்களே, நாம சும்மா நம்மளை நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாரு, ஏப்ரல் மாசம் வரைக்கும் மழை பெய்யக்கூடிய சாயல் இல்லையா. அதனால அமைச்சரவையில் ஒன்று கூடி நாடு பூராவும் இருக்கக்கூடிய எல்லா 4 மதங்களுடைய தலைமை பீடங்கள்கிட்டையும் மழைக்காக வேண்டி துவா செய்யுமாறு கேட்டிருக்கிறாரு. நம்ம பிரதேச சபையும் நமக்கு அறிவித்தல் தந்திருக்கு, பள்ளியில வாசிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஏப்ரல் வரைக்கும் மழை இல்லைண்டா, இங்கால மழை இல்லைண்டா பிரச்சனை இல்லை, அங்கால மழை இல்லைண்டா இங்க ஒன்றும் இல்லை. குப்பி விளக்க வச்சு இருக்க வேண்டியா வரும். அப்ப குப்பி விளக்குல நாம டிவி பார்க்கலுமா, அல்லது மத்த காரியங்கள் பார்க்கலுமா, போன் சார்ஜர் பண்ணலுமா? அப்ப அல்லாட ஆகப்பெரிய ஒரு அருள் அல்லாஹ் எலக்ட்ரிசிட்டியா தண்ணி மூலமா தாரான். அது இல்லாம போன தகவல் வருது. அல்லாஹு தஆலா பஞ்சத்தையும் ஏற்படுத்துவான். அதால கடந்த சமூகங்களுக்கு எப்படி என்னென்ன சோதனைகள், வேதனைகள், அழிவுகள் எல்லாம் ஒரு சமூகத்துக்கு வரண்டா பஞ்சம் ஏற்படுத்துறது மலைகளை நிப்பாற்றத்தின் மூலமாக. அதுக்கு என்ன காரணம் இஸ்லாம் சொல்லுதுண்டா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஹதீஸ்ல புகாரில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க செய்தி புகார்ல, மக்கள் இஸ்லாத்தை பொய்யாக்கினார்கள். அல்லாஹ் தஆலா அதாவது ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய தௌஹீத் பிரச்சாரத்தை சொன்ன நேரம் குறைஷிகள் இஸ்லாத்தை பொய்யாக்கினாங்க, ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் தஆலா குறைஷிகளுக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்து பஞ்சத்தை போல பயங்கரமான 7 ஆண்டு கால பஞ்சத்தை ஏற்படுத்தினான். மக்கள் சாப்பிட வழி இல்லாம கருவேல மரங்களுடைய இலைகளையும் குலைகளையும் சாப்பிட்டார்கள். எந்த அளவுக்கு போச்சேண்டா ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்டாங்க, முகம்மதே நீ நல்ல மனிதர், மக்களோட இரக்கமா உள்ளவர், உன்னுடைய கூட்டம் குடும்பம் எல்லாம் பஞ்சத்தால சாக போகுது, நீ அல்லாஹ் கிட்ட பிரார்த்திக்கப்படாதா, மழை பெய்ய வச்சு பிரார்த்திக்கப்படாதான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்ட அளவுக்கு அந்த கேட்டாங்க செய்தியை புகாரில பாக்குறோம். அப்ப என்ன சொல்லுது, பஞ்சம் பசி பட்டினி இல்லாம உண்டாகிறது என்னத்தால மழையின்மை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி ஒரு ஊரை சோதிப்பான், இல்லாட்டி அழிப்பான். ஒரு ஊரை அழிக்கிறதாக இருந்தா அல்லாஹ்வுக்கு பல காரணங்கள் தேவை. அழிவு வருமெண்டா அல்லாஹ்ட நீதி இந்த பூமியில வருமா இருந்தா சரியான காரணம் இல்லாம அல்லாஹ் அழிக்க மாட்டான். அல்லாஹ் எப்படிப்பட்ட நீதியாளன் என்றா அவன் நீதி அவன் வழங்கினான் என்றா நீதிதான் என்று மக்களுக்கு தெளிவா தெரியும். அழிஞ்சதுக்கு பிறகு மற்ற மக்கள் சொல்லிக்குவாங்க, இந்த அழிவு தேவைதான், இந்த அழிவு தேவைதான், சரியான முறையிலான கொடுத்திருக்கான்னு மக்கள் நியாயப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு மக்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிظுல்மின் அஹ்லுஹா முஸ்லிஹூன். ஒரு ஊரார் சீர்திரிந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில, திருத்தமான வாழ்க்கையில் அவங்க தங்களை மாற்றிக் கொண்டிருக்கின்ற நிலைமையில நபியே உன்னுடைய இறைவன் எந்த ஊரையும் அழிக்க மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் தாரான். அதே போல வணக்க வழிபாடுகள் மட்டுமன்றி செஞ்சு கொஞ்சம் பேர் வாழ்றாங்களே, நாங்க சொல்லுதோம் நாங்க நோன்பு பிடிப்போம் அப்படிதாங்க, இவங்களும் சேர்ந்துதான் இதுல அழிஞ்சி நாசமா போவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வத்தகு ஃபித்னத்துன் லா துஸீபன் அல்லதீன ஸலமு மின்கும் காஸா. அல்லாஹ்வால் ஏற்படக்கூடிய ஒரு சோதனையை நீங்க பயப்பட்டுக் கொள்ளுங்க, அது உங்கள அநியாயம் செஞ்சவங்களை மட்டும் பிடிக்காது, எல்லாரையும் சேர்த்து தான் பிடிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல வைதா அரதுனா அன் நுஹ்லிக கர்யத்தன் அமரனா முத்ரஃபீஹா ஃபஃபஸகு ஃபீஹா ஃபஹக்க அலைஹல் கௌலு ஃபதம்மர்னாஹா தத்மீரா. நாங்க ஒரு ஊரை அழிக்க ஆசைப்பட்டோம்டா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சுகவாசிகளை, வசதி வாய்ப்பு நோய் இல்லாம சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆக்களை நேர்வழியில நடக்கும்படி நாம் அவர்களுக்கு கட்டளையிடுவோம். ஆனால் அவர்களோ வரம்பு மீறி நடப்பார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய வாக்கு அந்த ஊரின் மீது ஏற்பட்டுவிடும், பின்பு நாம் அடியோடு அவர்களை அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த ஹலக் என்ற வார்த்தைக்கு, அழிவு என்ற வார்த்தைக்கு சகோதரர்களே, அறிஞர் பெருமக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய குர்ஆன் சுன்னாக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெரிய அரபுத்துறை மேதாவிகள் சொல்லக்கூடிய விளக்கம், அழித்தல் என்றால் மொத்தமா ஒரு ஊரை அழிக்கிற மட்டுமில்ல அழிவு, அந்த ஊர்ல சமூக கட்டுப்பாடு இல்லாம அல்லாஹ் செய்து விடுவான், இது ஒரு வகையான அழிவு. அந்த ஊர்ல தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா இல்லாமாக்கி விடுவான், இது ஒரு வகையான அழிவு. அந்த ஊர்ல மக்களை பிளவுகளும் பிரிவுகளும் பிரிவினைகளும் உண்டவர்களாக ஆக்கி விடுவான்,
இது ஒரு வகையான அழிவு. அதே போல சமூகத்துக்கு இழிவையும் அடிமைத்தனத்தையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுவான். இது ஒரு வகையான அழிவு. இந்த ஹலக் என்ற வார்த்தைக்கு இவ்வளவு விளக்கம் இருக்கு என்று விளக்கம் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப ஒரு இழிவான ஒரு நிலைமையை தான் நாம இந்த நாட்டில் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு இழிவண்டா, உங்களோட அல்லாவுக்கு 2-3 ஆண்டு கேட்கிற அளவுக்கு ஒருத்தன் கிண்டல் பண்றான். அதுக்கு பதில் சொல்ல திராணியற்ற நிலையில யார் சொல்ல வேண்டியவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்ல பயப்படுகிறார்கள். முகமது கிட்ட போய் முறையிட்டு அல்லாஹ் கிட்ட உங்களோட கடிதத்தை அனுப்பி வைங்க, என்ன நடக்கிறது பாப்பன்ற ஒருத்தன் சொல்றான். அதுக்கு சொல்றதுக்கு வழி இல்லாத அடிமைப்பட்டு அப்படியே நுறங்கி போய் நாம குந்தி இருக்கிறோம். அது மட்டுமா அவர்களே, குர்ஆன பயங்கரவாதத்தை போதிக்குது, அழிவை போதிக்கிறது சொல்றான். அதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு தகுதி இல்லாத நிலைமையிலையும் தைரியம் இல்லாத நிலைமையில நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு ஒரு இழிவை கடந்த காலங்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தல. நாமளும் பாவமும் செஞ்சதெல்லாம் செஞ்சதுதான். ஆனா ஆக மோசமான சங்கடமான சூழல் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படியான ஒரு பயங்கரவாத நிலைமை எதிர்காலத்தில் வரப்போகுதுண்டா, நாம தொழில் செய்ய முடியுமா, நம்மளோட ஊடுகள் நாம வாழ முடியுமா என்ற ஒரு அச்சமான ஒரு சூழல் உருவாயிட்டு இன்றைக்கு துவேஷமும் மதவிரோத தன்மையையும் திட்டமிட்டு இந்த நாட்டில் வித்திட்டாகி விட்டது. இனி எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த நாட்டுக்கு தலைவராக வந்தா அவன் அந்த பயங்கரவாதிகளோட கூட்டி சேராம அவன் அரசியலை கால் நகர்த்த முடியாது என்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பின்னலை பின்னி இந்த நாட்டில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கால் வைத்து விட்டார்கள். ரொம்ப கவனமாகத்தான் இனி கால் நகர்த்தி கொண்டு போக வேண்டிய சூழலை நம்முடைய சமூகம் ஆளாகிவிட்டது. எல்டிடி பிரச்சனை ஒன்று இருந்துச்சு, 30 வருஷ காலம் நம்மளால வாழ முடியாது என்ற சூழல் இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் மார்க்கறிவு இல்லாம இருந்தும் கூட நாம பள்ளிகள் தொழுது நிரம்பி வளைஞ்சிச்சு, பாவங்கள் குறைஞ்சிச்சு. ஆனா இன்றைக்கு நாடு சுதந்திரம் அடைஞ்ச நிலைமை மாதிரி சந்தோஷமா வாழ்ற நேரத்திலையும் நமது பாவங்கள்ல எந்த குறையும் கிடையாது. நாம நல்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நல்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வோட அந்த சந்தோஷம் நம்மளை விட்டு எப்படி இல்லாம போகும், எப்ப போகும் என்று தெரியாத ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், وَضَرَبَ اللَّهُ مَثَلًا قَرْيَةً كَانَتْ آمِنَةً مُطْمَئِنَّةً يَأْتِيهَا رِزْقُهَا مِنْ كُلِّ مَكَانٍ. ஒரு ஊரை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறான். அந்த ஊர் நிம்மதியுடனும் அமைதியுடனும் இருந்தது. அல்லாஹ் சொல்றான். நம்ம நிம்மதி அமைதியையும் புலிகள காலத்துக்கும் பின்னால உள்ள காலத்துக்கும் நினைச்சு பாருங்க. ஒரு பயமான சூழல்ல வாழ்ந்த நமக்கு அல்லாஹ் தஆலா நிம்மதியை அமைதியையும் தந்திருக்கிறான். இது வேறொரு ஊருக்கு அல்லாஹ் சொன்னது, அதை நமக்கு உதாரணமாக சொல்றான். முத்மஇன்னத்தன் யஅதீஹா கானத் ஆமினத்தன் முத்மஇன்னா, அவர்களுக்கு அமைதியும் நிம்மதியும் இருந்தது. யஅதீஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மக்கான், அந்த ஊருக்கு தேவையான அனைத்து வகையான ரிஸ்குகளையும் அல்லாஹ் தஆலா அந்த ஊருக்கு லேசான முறையில கொண்டு வந்து சேர்த்தான். நம்ம ஊர்ல எல்லாமே கிடைக்குது. நம்ம ஊருக்கு என்ன புகழ்? காத்தாங்குடிக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய புகழ் என்ன தெரியுமா? எங்க இல்லாட்டியும் காத்தாங்குடியில எந்த பொருளாவது எந்த காலத்துக்கும் கிடைக்கும். அப்படி ஒரு பதிவு இருக்கு நம்ம ஊருக்கு பேருக்கு. மதீனாவுக்கு அந்த பேர் இருக்குது. மஸ்ஜித் நபவி இருக்கக்கூடிய சிறப்புக்குரிய அந்த ஊர்ல உலகத்தில் எந்த நாட்டில் எந்த பொருள் எந்த காலகட்டத்தில் உருவாகினாலும் பிரச்சனை இல்லை. சீசனுக்கு எந்த ஊர்ல கிடைக்கிற பொருளும் மதீனாவில் கிடைக்கும் என்ற சூழல் அல்லாஹ் தஆலா பரக்கத் செஞ்சு வச்சிருக்கிறான். அது மாதிரி இலங்கையில எந்த இடத்துல போனாலும் காத்தாங்குடியில இல்லாத சாமானே கிடையாது. அது இன்னொரு பேர் இல்லாட்டையும் அடிச்சு தருவானுங்க அவர்கள் என்ற அளவுக்கு அதில் ஒரு ஜாயிண்ட் ஒன்று பண்ணி பேசுறாங்க. அப்படி நமக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த ஊருக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் ரிஸ்குகளை நாம் கொண்டு வந்து சேர்த்தோம் என்று சொல்றான். ஃபகஃபரத், அவர்கள் நிராகரித்தார்கள். பிஅன்உமில்லாஹி ஃபஅதாகஹு அல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃபி பிமா கானூ யஸ்னஊன், அவர்கள் நிராகரித்தார்கள். அதன் காரணமாக அந்த மக்களுக்கு பசியையும் பயத்தையும் நாம் ஆடையாக அணிவித்து, லிபாஸ் என்ற வார்த்தை ஆடையாக அணிவித்து அவர்களுக்கு நாம் அதை சுகிக்க செய்தோம் என்றான் அல்லாஹ். பசியும் பயமும் ஒரு மனுஷனுக்கு ஆடை என்ற வார்த்தை, ஆடை இல்லாம எந்த நேரம் மனுஷன் இருக்கலாது. வீட்டுக்குள்ள படுக்கக்குள்ள உடுப்பு போட்டு தான் படுக்கணும். அப்ப படுக்கக்குள்ளையும் பயத்தோடையும் பசியோடையும் தான் நீங்க இருப்பீங்க என்ற கருத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வோட அருளை நிராகரிச்சு பாவங்களில் ஈடுபட்ட ஒரு ஊர் அழிக்கப்பட்ட ஊரை உதாரணம் சொல்லும் போது, وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَىٰ آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. அந்த ஊரார் அவங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு
அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்திருந்தால் பரக்காத்தி மினஸ்ஸமாய் வல் அர்ள், வானத்துடைய பூமியுடைய பரக்கத்துடைய வாசலை நாம் அவர்களுக்கு திறந்து கொடுத்திருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லி போட்டு வலாக்கின் கல்லபு ஃபஅഖذناهم بما كانوا يكسبون, என்றாலும் அல்லாஹ்வை அவர்கள் பொய்ப்படுத்தினார்கள், அவர்களுடைய தீய செயல்களின் காரணமாக நாம் அவர்களை பிடித்துக் கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஒரு ஊரை நாம என்னதான் முடிவு செஞ்சாலும் சோர்களே, என்னதான் உலகத்தில் யார் யார் பெரிய பெரிய கெட்டிக்காரனா இருந்தாலும், பெரிய பெரிய திறமசாலிகள், பெரிய வல்லரசு, பெரிய ஆய்வாளர், பெரிய விஞ்ஞானி, ஏன் எந்த கொம்புல வளர்ந்தாலும் அல்லாஹ் படைச்ச அந்த சின்ன ஒரு படைப்போட போட்டி போட இயலாது. இஸ்ரேல் எப்படி கொம்பு, இஸ்ரேலுக்கு எப்படி திமிர், இஸ்ரேலுக்கு எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு விஞ்ஞானி. ஒரு நெருப்பு ஒரு மாசத்துக்கு முந்தையோ 15 நாளைக்கு முந்தி நெருப்பு அன்னைக்கு ஓடியாங்கடான்னு முழு நாட்டையும் கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டு அவங்களோட திறமை அவட அறிவு எல்லாம் கை கொடுத்துச்சா? அல்லாட படைப்புகள் வந்து சின்னோண்ட அப்படி சுண்டி விட்டாங்கண்டா மர உலகத்தில் எந்த பெரிய அறிவாளி நின்று பிடிக்கிறாரு. அதால நம்மளோட அறிவோ திறமையோ ஆற்றலோ அல்லாவோட போட்டி போட இயலாது. அதுக்கு மேலதிகமாக நம்மளோட பாவங்கள் நம்மளை அழிக்கிறதுக்கு காரணமா போயிடும் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவங்களை நினைச்சு பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்க சகோதரர்களே. என்னென்ன பாவம் நாம செஞ்சிருக்கிறோம் நமக்கு தான் தெரியும். உலகத்தில் 1000 பேர் 1000 வேஷம் போடலாம், பெரிய ஜுப்பா உடுத்து தலப்பா போட்டு எல்லாம் செய்யலாம். வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள நான் எப்படி என்று எனக்கு தான் தெரியும். உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க எப்படி உங்களுக்கு தான் தெரியும். உலகத்துல காட்டிக்கலாம், பெரிய இபாதத்தாளி மாதிரி பெரிய கொடையாளி மாதிரி காட்டிக்கலாம். நம்ம யார் யாருன்னு நமக்கு தான் தெரியும். அதான நம்மளை பார்த்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு சகோதரர்களே. பாவங்களின் காரணமாக அழிக்கப்பட்ட ஊர்களை குர்ஆன்ல சூரத்துல் அஹ்ஸாப்ல வருகிறது, சூரத்துல் அன்ஆம்ல வருகிறது. ஒவ்வொரு நபிமார்களும் அந்த சமூகத்துக்கு வந்து எச்சரிக்கை விஷயங்கள். பாவங்கள்ல உயர்ந்த பாவம் எது? அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது. ஒவ்வொரு சமூகமும் என்ன செஞ்சாங்க? ஒரு பாவம் ஒரு இணை வைக்கிற அந்த பெரிய பாவத்தை செய்வாங்க, அதோட சேர்த்து அடிச்சனா சின்ன சின்ன பாவங்களை சேர்த்துக்குவாங்க. எல்லாரும் அல்லாஹ்க்கு இணை வச்சாங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அவங்களோட சமூக ஆதி சமூகத்தை அல்லாஹ் தஆலா எப்படி அழிச்சான்? பயங்கரமான காற்றை கொண்டு அழிச்சான். குர்ஆன் சொல்கிறது, நாம் மலட்டு காற்றை அனுப்பி வைத்தோம் என்றான் அல்லாஹ். மலட்டு காற்றுல அது மலட்டு காற்று. ஒரு ஆம்பளைக்கு மலடன் ஏன் சொல்றேன்? அவன் எவ்வளவு பெரிய அழகனாவும் பெரிய வீராம்சமான ஆளாவும் இருந்தாலும் புள்ள பிறலண்டா அவன் ஆம்பளை இல்லைன்றுவாங்க, அவன் மலடன் சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஆணுகிட்ட அவன் ஆணுடைய தன்மை இருக்கணும்டா அவன் புள்ள பெற சக்தி இருக்கணும், அது ஆண்மை. அதுக்காக புள்ள இல்லாதவன் மனுஷன் இல்லைன்னு ஆம்பளை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உலக நடைமுறையை சொல்றேன். அப்ப அதுதான் அவனுக்கு உயிரோட்டம். காற்றுக்கு நமக்கு காற்று வருகிறது, அந்த காற்றுல ஆக்சிஜன் வந்தா தான் நாம உயிர் வாழலாம். ஆக்சிஜன் தான் அந்த மலட்டு தன்மை இல்லாத தன்மை. இது அல்ல அந்த நாட்டு மக்கள் நாகரிக வார்த்தையில பாவிக்கிறான். அவங்களுக்கு மலட்டு காற்றை ஏவினோம்டா காற்று போனிச்சு, சுவாசிச்சாங்க, ஆனா சுவாசத்துல ஆக்சிஜன் இல்ல, அதால மூச்சு திணறல் ஏற்பட்டு அப்படியே எல்லாரும் மௌத்தா போனாங்க. இப்படி இந்த காற்றை கொண்டு அழிச்சான். நெருப்பு, நான் இஸ்ரேலுக்கு சொன்ன மாதிரி ஒரு உதாரணம், நெருப்பு மாதிரி அல்லாஹ்வுடைய படைப்புல அடுத்தது காத்து. அதே போல சமூது சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா அழிச்சான். எப்படி அழிச்சான்? ஒரு இடி சத்தம், அப்படியே எல்லாரும் விழுந்து கிடந்தாங்க, அவங்களோட வீடுகளுக்குள்ள போய் கிடந்தாங்க. சமூது சமூகம் என்றது என்ன? லம் யஹ்லுக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அல்லாஹ் சொல்றான், இதுக்கு பிறகு இதுக்கு முந்தையும் பிறகும் அப்படி ஒரு அந்த சமூகத்தை அல்லாஹ் படைக்கல என்றான். அல்லாஹ் அப்படி ஒரு வகையான பலமான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சது என்னத்தால? பயங்கரமான ஒரு சப்தம், ஒரு இடி. நாம நம்மட காது தாங்கக்கூடிய அந்த சக்தி என்ன இருக்குது? இந்த செவிப்பறை. இந்த செவிப்பறை தாங்கக்கூடிய சக்தி ஒரு குறிப்பிட்ட டிசிபிள் சொல்லக்கூடிய அளவுலாம் தாங்கும். அதுக்கு மிச்சமா வந்துச்சுன்னா இது தாங்காது. செவிப்பறை வெடிச்சா நாம மௌத்தா போயிடுவோம். ஆக கூடனா நமக்கு பழக்கம் என்ன? கண்ணி வெடி சத்தம் கேட்டு ஒரு பொம்படி சத்தம் கேட்டு வலிக்கும். அதை விட கூடுதல் விளக்கம் இந்த முழக்கம். இந்த முழக்கத்தை நாம எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அங்கால கேட்கிறோம். அதால அது வடிகட்டி வரபடியா குறைவாரிக்கு இதே சத்தம் நம்ம காலுக்குள்ள வரும்டா, நம்ம தாங்குவோமா? செவிப்பற வெடிச்சு மௌத்தா போவோம். இப்படித்தான் சமூது சமூகம் அழிக்கப்பட்டாங்க. எப்படி பவ பாட்டி தங்களோட கைகளால இரும்புகளால நாங்க பிளான் பண்ணி கட்டடம் கட்டினா இந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துரும். அவன் கட்டடம் எப்படி தெரியுமா?
முழு மலையையுமே தோண்டி அதுக்குள்ள குடி வாழ்வானுகள். அவ்வளவு பலசாலிகள். பலசாலிகள் அல்லாஹ்வுத்தாலா பலவீனம் எங்க வச்சான்? காதுல வச்சான். செவிப்பற வெடிச்சு மௌத்தா போனாங்க. அதே போல சோர்களே, இந்த ஹூது நபியுடைய கூட்டம் செஞ்சது என்ன? அவனை செஞ்சதுதான் ஆக மோசமான வேலை. ஆம்பளை பொம்பளை விட்டு போட்டு ஆம்பளை கிட்ட போனது தன்னை உணர்வை தீர்த்து கொள்றதுக்கு. அல்லாஹ் சொல்றான், இதுக்கு முன்னாடி உலகத்தில் எந்த சமுதாயமும் செய்யறா இந்த வேலையை. என்ன வேலை பார்க்கறீங்க நீங்க? பொம்பளை விட்டு போட்டு ஆம்பளை கிட்ட போறீங்களே என்று அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தையை லூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் சமூகம் எப்படி அழிக்கப்பட்டாங்க? அவங்க மீது கல் மாறி பொறியப்பட்டது. மாறியன மலை. கல்லால அல்லாஹ் மழை பெய்விச்சான். பூமியை தலைகீழா புரட்டினான். மண்ணோட மண்ணை அல்லாஹ் தாலா அழிச்சு காட்டினான். நம்மட வீடுகள்ல, நம்மட கடைகள்ல, நம்மட இடங்கள்ல இந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சமூகத்துடைய பாவங்கள் நிகழ்றது இல்லையா? நாம காலங்கள் அப்படியா சின்னங்கள்ல நடக்கலையா? தெரியாத காலத்துல அப்படி நடந்திருக்கலாம். ஆனா சமூகத்துல இதுக்கு இன்றைக்கு லைசன்ஸ் கொடுக்க சொல்லி போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு நாடுகள். சுப்ஹானல்லாஹ். ஹோமோசெக்சுவல் அங்கீகரிச்சு எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கணும் என்று கேட்டு சில நாடு லைசன்ஸ் கொடுத்துட்டான். ஆம்பளை கல்யாணம் முடிச்சுக்கிறேன், பொம்பளை கல்யாணம் முடிச்சுக்கிறேன். அப்ப அல்லாஹ் படைச்ச நோக்கம் என்ன? இந்த உலகத்துல ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் முடிச்சாதான் உலகத்துல சந்ததி பெருகும் என்று அல்லாஹ்வுடைய நியதி. அல்லாஹ்வுடைய நியதியை மாற்ற முயற்சி செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த இடத்தை அழிவை கொண்டுருவான். இதை குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி நிறைய சொல்லலாம் சொல்லே. ஆனா இவளை செஞ்ச ஆக பெரிய பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது. அல்லாஹ் என்னத்தான் மன்னிச்சாலும் மன்னிப்பானே தவிர அவனுக்கு இணை வைக்கிறத அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். அதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்களும் அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். என்னுடைய கௌம், என்னுடைய கூட்டத்தாரே, உஅ்புதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அவனை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு கிடையாதப்பா, வேறு இறைவன் கிடையாது என்று ஒவ்வொரு நபிமார்களும் சொன்னாங்க. அந்த சொல்லி போட்டு அவர்கள் செஞ்ச ஒவ்வொரு ஸ்பெஷலான பாவத்தையும் சொல்லி காட்டி இதை செய்யாதீங்களா, அழிஞ்சு போயிருவீங்களா என்று சொல்லி ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லுவாங்க. அதுல நமக்கு தேவையான நம்ம ஊர்ல வியாபாரிகள் செய்தி என்ன? எல்லாம் அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதோட சேர்த்து பாவம் அளவு நிறுவைகளை மோசடி செய்கிற. இது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார். வைலா மதியன் அகாஹும் சாலிஹா, அல்லாஹ் சொல்றான். அகாஹும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம். வைலா மதியன் அகாஹும் ஷுஐபா, மதியன் வாசிகளுக்கு நாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பியிருந்தோம். கால யா கௌமி அப்துல்லாஹ், என்னுடைய கூட்டத்தாரே, நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அவனை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு கிடையாது. அவுஃபுல் வலா தன்குசுல் மிக்யால வல் மீசான், அளவு நிறவைகளிலே குறைவு செய்யாதீர்கள், மோசடி செய்யாதீர்கள். இன்னி அராக்கும் பி கைர், உங்களை நல்ல முறையில தான் நான் பார்க்கிறேன் அவர் சொல்றாரு. நல்லா தானே இருக்கிறீங்க, ஊடு வாசல் காணி கப்பு எல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா தானே இருக்கிறீங்க. இந்த அளவு நிறுவையில சொல்லிட்டு ஏன்டா சொல்றீங்க அப்படி சொல்றாரு. இன்னி அராக்கும் பி கைர், நல்ல முறையில் தானே நான் உங்களை பார்க்கிறேன். வ இன்னி அகாஃபு அலைக்கும், நிச்சயமாக நான் பயப்படுகிறேன். அதாப யௌமி முஹீத், அல்லாஹ்வால உங்களை சுத்தி வளைக்கக்கூடிய ஒரு வேதனையை நான் உங்கள் பயப்படுகிறேன் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க செய்தி குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி நம்ம என்னென்ன செய்யறோமோ அதோட சேர்த்து சின்ன பாவம் என்று நாம எதெல்லாம் கருதுகிறோமோ அதையெல்லாம் மொத்தமாக ஒரு பெரியோர் ராட்சத உருவத்தை எடுத்து நம்மளை கொண்டு போய் அழிவுல கொண்டே விட்டுடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 25ஆம் தேதி அதான் 26ஆம் தேதி சுனாமி அழிவு. இந்த 25ஆம் தேதி என்ன தெரியுமா? மேரி கிறிஸ்மஸ், கிறிஸ்டோஃப் மாஸ். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு புள்ளையா பிறந்த நாள் என்று கொண்டாடுறானுங்க. அதை இதுக்கு வேற ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்து தெரிவித்த முஸ்லிம்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த மேரி கிறிஸ்மஸ் வந்தா இந்த டாய்ஸ் கடைகளை எல்லாம் அலங்கரிக்கப்படும். அவன் சென்டாவை போட்டு பஞ்செல்லாம் ஒட்டி என்ன செய்வாங்க? வியாபாரத்தை வளர்க்கறதுக்காக வேண்டி அவங்களோட அன்றைக்கு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்தவர கோயில் லெவலுக்கு வந்துடும். காசி வார முறை எப்படி வந்தாலும் பிரச்சனை, அவங்களுக்கு காசி வந்தா சரி. வாழ்த்து தெரிவிச்சு வேற அட்டைகள் எல்லாம் வாங்கி விற்பாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா இது எப்படி தெரியுமா? சோர்களே,
இது அல்லாஹ்க்கு பிடிக்காத ஒரு விஷயம். உங்களுக்கு திருப்பி ஞாபகம் ஊட்டுறேன். இந்த சுனாமி வந்தது 25ஆம் தேதி ராவு. அன்றைக்கு ராவு 12 மணிக்கு மாஸ் ஆஃப் கிறிஸ்ட் கோயிலுக்கு போய் 12 நள்ளிரவு பூஜை செஞ்சு போட்டு படுத்தவன் தான் காலையில எழும்பவே இல்லை. எல்லாம் மொத்தமா அள்ளிட்டு போய்தான். அல்லாஹ் தஆலா சுனாமியை உருவாக்குறான். இந்த மாஸ் ஆஃப் கிறிஸ்ட் உருவாக்கப்பட்ட இடமெல்லாம் கடற்கரை ஓரம். அன்னை வேளாங்கண்ணி மாதா கோயில்ல இருந்து எல்லா மாதா கோயிலும் எங்கரிக்கும் கடற்கரை ஓரம் தான் கிறிஸ்தவர்கள் இருப்பான். நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதே போல இந்த விபச்சார ஜினா நடத்துறது, இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்கள் கூத்தடிக்கிறது எல்லாம் அக்கிரம அநியாயம் அரங்கேற அவ்வளவுமே கடற்கரை ஓரம் தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா அங்க இருந்து உருவாக்கி ராவு 12 மணிக்கு சாமியை கும்பிட்டு போட்டு தண்ணி அடிச்சிட்டு படுத்தவன் காலையில பொணமாத்தான் எடுக்கையே போச்சு. அல்லாஹ் தஆலா அழிச்சு போட்டான். இதுக்கு ஏன் தெரியுமா அல்லாஹ் கோபம் வருது? அல்லாஹ் சொல்றான் வகாலு தகதர் ரஹ்மான் வலதா. இந்த மக்கள் சொல்றாங்க அல்லாஹ் ரஹ்மான் தனக்கு பிள்ளையை எடுத்துக்கிட்டான் என்று இவங்க சொல்றாங்க. யார் சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வ தன்ஷக்கல் அர்து வ தഖிருல் ஜிபாலு ஹத்தா. இவங்க இப்படி சொல்றதால என்ன நடக்க போகுது தெரியுமா? வானம் வெடிச்சு பறக்குமோ, அல்லது பூமி பிளந்து விடுமோ, அல்லது மலைகள் பஞ்சு ஆயிடுமோ என்ற நிலை உருவாகுது என்ற அல்லாஹ். அவ்வளவு கோபம் வருது எனக்கு என்றான் அல்லாஹ். அல்லாஹ்க்கு புள்ள என்று சொல்றதால இத அவன் சொல்றான். அதை போட்டுட்டு அல்லாஹ் சொல்றான் அன்தஅவுர் ரஹ்மானு வலதா. ரஹ்மானுக்கு குமரன் என்று கூறுவதுதான் காரணம், புள்ள எதுக்கு என்று சொல்றதுதான் காரணம் என்றான் அல்லாஹ். ஒமா யம்பகி லிர்ரஹ்மானி அத்தஹித வலதா. அல்லாஹ்க்கு பிள்ளை எடுத்துக் கொள்றதுக்கு எந்த தேவையும் கிடையாது என்றான் அல்லாஹ். ஏன்டா அல்லாஹ்க்கு பிள்ளைண்டா பிள்ளைக்கு ஒரு குடும்பம் வந்துடும், அல்லாஹ்வோட குடும்பம் வந்துடும். நம்ம இஸ்லாமிய ஈரான் அடிப்படை நம்பிக்கை என்ன? லம் எலிது வலம் யூரது. அவ யாரையும் பிறவும் இல்லை, யாராலும் பிறப்படவும் இல்லை என்ற இஸ்லாமிய அடிப்படை அக்கீதா. புள்ள வந்துட்டா புள்ளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். பாப்பா சோத்து போகணும், கடை நடத்தி போட்டு கடைஞ்ச பிள்ளையில கடையை கொடுக்கணும். இப்படி உலகம் மாறி போயிடும். அல்லாஹ்க்கு துணை இல்லாம இருக்கிறதான் ஸ்பெஷாலிட்டி. அவன் விசேஷமே இணை துணை இல்லாமல் இருப்பதுதான். இது அல்லாஹ் சொல்லிட்டு இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா. அல்லாஹ்க்கு எந்த பிள்ளையும் தேவை கிடையாது. ஏனென்றால் வானங்களிலும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் அல்லாஹ்க்கு ரஹ்மானுக்கிட்ட அடிமையாத்தான் வரணும் என்றான். இங்க பார்ட்னராலாம் இருக்கலாது, பங்காளியெல்லாம் இருக்கலாது, நீ அடிமையாத்தான் என்கிட்ட வரணும் என்று சொல்றதால எல்லாரும் அடிமை தாண்டா, பிள்ளையெல்லாம் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அம் ஹஸிபல்லதீன யஅமலூன ஸய்யாத்தி ஐயஸ்பகியூனா ஸாஅ மா யஹ்குமூன். பாவங்களை செய்வோர் நம்மை விட்டு தப்பித்துக் கொள்வார்கள் என்று மட்டும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். நாம தப்பிடலாம் என்று நினைக்காதீங்க. ஸாஅ மா யஹ்குமூன், உங்களோட தீர்மானம் மிக கெட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சரி, இவன் கிறிஸ்தவன் சொல்ற அன்றைக்கு தான், அதான் டிசம்பர் மாசத்துல ஒரு மாதிரியான அழிவுட சூழல் தான் இருந்துகிட்டு இருக்கும். இந்த கிளைமேட்டை பாருங்க, இப்ப சொல்லிட்டு போ பின்னர சுனாமி வந்தாலும் தெரியாது. அப்படி எல்லாம் வச்சிருக்கான் டிசம்பர் மாசத்துல இவங்க பண்ற கூத்துக்கு. சரி, அவன் சொல்றான், கிறிஸ்தவன் சொல்றான், அவன் யூதன் சொன்னான், அவனும் ஒரு கடவுளுக்கு குமாரன் சொன்னான், கிறிஸ்தவனும் சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த சமூகத்தில் யாரை போய் அல்லாஹ்வோட புள்ளன்னு சொன்னாங்க தெரியுமா? இந்த ரபியுல் அவல் பிறக்க போகுது, ரபியுல் ஆகிர் பிறக்க போகுது. ரபியுல் ஆகிர் பிறந்தா இந்த முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி பேர்ல கூத்தாட்டுவாங்க பள்ளிவாசல் எல்லாம். இந்த கபர் வணங்கி கூட்டம் என்ன செய்வான் தெரியுமா? முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி அல்லாஹ்வோட புள்ளன்னு சொன்னா கல்வனுகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட புள்ளன்னு சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தகப்பன் இல்லாம பிறந்தவர், பெரிய சாதனை எல்லாம் காட்டினவர், செத்தவனை உயிர்ப்பிச்சவர், நோய வன்குஷ்டியை சோப்படுத்தினவர், உங்களோட வீட்டுக்குள்ள என்ன சாப்பாடு நான் இப்ப சொல்லுவேன் சொல்லிடுவாரு. அப்படிலாம் நல்ல விசேஷமான திறமை உள்ளவர்களை பார்த்து இவர் அல்லாஹ்வோட பிள்ளை அறிப்பாரோன்னு சொல்றதுக்கு கூட ஒரு ரீசன் இருந்துச்சு. அதுவும் இல்ல மார்க்கத்துல. முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி எத்தனை 1000 வருஷத்துக்கு பிறகு வந்தாலு அந்த ஆளை போய் அல்லாஹ்வோட புள்ளன்னு சொன்னவன் யாரு? எப்படி சொன்னானுகள்? கேள்விப்பட்டிருப்பீங்க. நேரடியா சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அவங்களுக்கு ஒரு தெரியும் கதை தெரியுமா? ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்களாம், அல்லாஹ் கிட்ட சந்திக்க போனாங்க தான். அங்க போனது அல்லாஹ் தஆலா கிட்ட அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சத்தமா பேசிட்டாங்களாம். முகமது சத்தம் போடாதேன்டான் அல்லாஹ். என்ன உள்ளுக புள்ள படுக்குது? யாரா படுக்கிற? உள்ளுக முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி தொட்டியில படுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்மட வீட்டை படுத்தா நம்மட உள்ள, அல்லாஹ்வோட வீட்டை படுத்தா அல்லாஹ்வோட உள்ளானே. இந்த அர்த்தத்துல சத்தம் போட்டு பேசுறாத முகமது என்று சொன்னான்னு சொல்லி போட்டு யாரு சொல்றான்? முஸ்லிம் சொல்றவனுங்க. முஸ்லிம் என்ற பேர்ல கபரை கட்டி இருக்கு. இந்த உலகத்தில் சொல்ற இந்த யூதன் தான் இதை உருவாக்கினவனுங்கள்.
இந்த பிலோசபி தத்துவ ரீதியான எல்லாம் அல்லாஹ் பார்த்துக்குவான், எல்லாம் அல்லாஹ் செஞ்சுக்குவான், அப்படி செஞ்சுக்கலாம் இப்படி செஞ்சுக்கலாம் ஒரு கூட்டம் திரியிறானுங்களே, இவனுகளை உருவாக்குனவனும் யூதன் தான். இந்த கபரு வணங்கி கூட்டம் இருக்கிறானுங்களே, இவனை உருவாக்குனவனும் யூதன் தான். இவனோட எல்லா சித்தாங்களும் அங்க போய் நிற்கும், ஷியாக்கள்கிட்ட போய் நிற்கும். ஷியாக்கள் யாருன்னா அவன் யூதன், ஒரு பார்ட் ஆஃப் யூதன் அவர்கள். அப்ப இவனுகள் எல்லாம் மார்க்கத்தின் பேர உருவாக்கி நாசமாகிட்டு இருக்கானுவல். அல்லாஹ்க்கு புள்ள உள்ளன்னு சொல்ற அளவுக்கு முஸ்லிம் என்ற பேர்ல சொல்லிட்டு இருந்தா அல்லாஹ் நம்மளை அழிக்காம என்ன செய்வான்? அழிவிருக்கி அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஊருக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். 2 இடத்துல 2 சைத்தான் ஊத்திட்டு இருக்கான். ஒருத்தன் கடற்கரை ஓரத்துல, இன்னொருத்தன் ஆத்தங்கரை ஓரத்துல. இந்த 2 சைத்தானை இல்லாமக்கினா தான் நம்மளோட ஊரு பாதுகாக்கப்படுமா இருந்தா நாம் அதுக்குரிய வேலையை அறிவியல் ரீதியா செய்யணும். அடாவடித்தனமா செய்ய தேவையில்லை. அறிவியல் ரீதியா செஞ்சு அவனோட பல்ல புரிஞ்சி அவனோட பலத்தை குறைச்சி அவனை தோக்கடிச்சு சத்தியத்தின் பக்கமாக மக்களை எடுத்து வைக்க வேண்டிய வேலை நமக்கு பொறுப்பு நமக்கு தெரிஞ்சு, இல்லாட்டி நாம குற்றவாளியாக போறோம். அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால சகோதரர்களே, பாவங்களால் அழிவிருக்குது. ஆகப்பெரிய பாவம் இணை வைத்தல். இணை வைத்தல் சாயல் எந்த முறையில் நம்மளை படிய விடக்கூடாது. எப்படி எடுத்தா இணை வைத்தல் வந்துட்டு தெரியுமா நம்ம சமூகத்துல? இது நான் சொல்றதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ரோட்டுல நாம கல்ல போடுறோம், வீடு கட்டுறது கல்ல போடுறோம், மண் இறக்கிட்டோம். ஒரு வாகனம் வந்துட்டு வந்தா அந்த வீட்டுக்காரன் என்ன சொல்லணும்? மன்னிச்சிங்க தம்பி, வசதி இல்லை இறக்குறதுக்கு, வேற பக்கத்தால கொஞ்சம் போங்கன்னு சொன்னா அது ஒரு நியாயம். ஓ சரி, நீ யார் என்ன கேட்க? உன்னால ஏற்றத்தை பாரு, உன்னால ஏற்றத்தை பாரு, எவன் தான் இருக்கா என்ன கேட்க என்று கதைக்கான். காரணம் என்ன? பிரதேச சபையில உள்ளவனுக்கு காசு கொடுத்து வச்சிருப்பான், அவனுக்கு வந்து பிடிக்காம. போலீஸ்காரனுக்கு காசு கொடுத்து வச்சிருப்பான் வராம. காசு திமிரவனுக்கு என்ன கேட்க யாரா இருக்கான்? இது எங்க போய் விடுவு தெரியுமா? இவன் அல்லாஹ்க்கு சமன் ஆகிறான். அவனுக்கு விளங்குது இல்லை. நம்மளை கேட்க யாரும் இல்லைன்னா நான் தான் பெரியார். நான் தான் பெரியார்னா யாரு? அல்லாஹ் அக்பரோட போறான். அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவனா இவன் பெரியவனா? அப்ப அவன் உள்ளத்துல வரக்கூடிய எண்ணம் என்ன? ஷிர்க் எப்படி வருகிறது? இந்த அளவுக்கு ஷிர்க் இருக்கு சமூகத்துல. நீங்க நினைச்சிட்டீங்க கல்ல வணங்கினா மண்ணை வணங்கினா கபரை வணங்கினா தான் ஷிர்க் நினைச்சிட்டீங்களா? ஒவ்வொரு செயலையும் ஷிர்க் வழியாகும். உங்களோட வாழ்க்கையில உங்களோட வியாபாரம் தான் உங்களை வாழ செய்யுது. இந்த கடை தான் எனக்கு சோறு போடுதுன்னு நம்பினா அது இணை வைத்தல். இந்த உத்தியோகம் தான் எனக்கு சாப்பாடு போடுதுன்னு நம்பினா அது இணை வைத்தல். முந்துள்ள அறிஞர்கள் அவங்கள காலத்தோட இணை வைத்தல் சொல்லி இருந்திருக்காங்க. இப்ப எந்தெந்த ரூபத்தில் இணை வைத்தல் உள்ளத்தில் வரும் தெரியாம இருக்கு. இணை வைத்தல் இருந்தால் நாம் அழிக்கப்படுவோம் என்பது ஒரு நியதி. 2வது சின்ன சின்ன எல்லா பாவமும், உணர்வால் ஏற்படக்கூடிய பாவம், விபச்சாரம், ஒரு கல்யாணம். சுபஹானல்லாஹ், எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியும். இந்த சமுதாயத்தில் ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை காதலிச்சு இழுத்துட்டு ஓடிட்டானா, ஊர்ல இழுத்துட்டு ஓடிட்டானா மண்டுகளை இழுத்து இவங்க பண்ற கூத்துக்களை பார்க்கக்குள்ள இழுத்துக்கிட்டு ஓடுறது மட்டும்தாங்க புல. மத்த எல்லாம் சரி. என்ன? அவன் சீதனை வாங்க மாட்டான், அவன் வீடு கேட்க மாட்டான், காசு கேட்க மாட்டான், கொண்டு போய் வீடு வாடகை எடுத்து வச்சுக்கிட்டு வாழ வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துருப்பான், ஆம்பளை மாதிரி வாழுவான். இவன் பேசி முடிக்கிற கல்யாணத்துல எத்தனை முசிபத்து. பேசி முடிக்கிறன்றது மட்டும்தான் அங்க சரி. பேச போகக்குள்ளேயே என்ன தருவீங்க, எவ்வளவு தருவீங்க, எப்படி தருவீங்கன்னு கேட்டு கல்யாணத்துல இடையாள சம்பந்தம் இல்லாத மாப்பிள கூட்டாளி மாறலாம் அந்த பொண்ட ரூமுக்குள்ள வந்து கூத்தடிச்சு இப்ப அவன் சேர்ந்து எடுத்துட்டு ஓடிடுவாங்க. இப்ப முந்தி பொண்ணு மாப்பிள்ளையும் தான் சேர்ந்து ஓடுற ஊரை விட்டு. இப்ப கல்யாணம் முடிஞ்சா கூட்டாளி மாதிரி பொண்ணையும் மாப்பிள்ளை தூக்கிட்டு ஓடிடுறான் ஊரை விட்டு. என்ன அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுறது. இங்க ஆலிமும் ஹசரத் மாதிரி காத்து இருப்பாங்க பாத்தியா வர்றதுக்கு, எப்படா வருவாண்டு. அல்லாஹ் அக்பர். இது முஸ்லிம் சமூகம் நான் கேட்கேன். இப்படி இருந்தா அழிவு வராம இருக்குமா நான் கேட்கேன். எல்லாத்திலையும் காவியரோட அந்நிய சமூகத்தோட ஒத்து 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 வாழ்ந்து நம்ம நிலைமை பயங்கரமா இருக்கு. எப்ப வரப்போகுதோ சரியா அல்லாத வேதனை. படுத்துக்கிட்டு குலையும் வரும், இருட்டுக்குள்ளையும் வரும், நல்லா காய்ச்சிக்கிட்டு குலையும் வரும், பள்ளிக்குள்ள குலையும் வரும். அல்லாஹ் பாதுகாப்பான் சவர்களே. அதனால கொஞ்சமாவது மனசுல நினைக்கணும். நம்ம பாவங்கள் உட்கார்ந்து யோசிங்க. எப்படா திருந்துற? எத்தனை வருஷமா இருந்துட்டோம், எத்தனை வருஷமா நாம படம் பார்த்துட்டோம், அந்த படத்தை பார்த்துட்டோம். எத்தனை நான் கேட்கிறேன், ஒரு படத்தை பார்த்த 2 தடவை பார்க்கணுமா? பார்த்த படம் தூக்கி வீசியாச்சு, மர புது படம். அப்ப இப்படித்தான் உலகம். எதுகையுமே திருப்தி அடையாது. எத்தனை பொம்பளை திருப்தி அடையுது? மனசுதான் திருப்தி.
ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு பொண்ணு அதை விட வடிவாரிப்பாள், அவளை விட அவள் வடிவாரிப்பாள். சேட்டு கல்சன் சார் எடுத்தா இந்த கல்சன் அந்த கல்சன். அப்ப திருப்தி என்ற நம்மளோட உள்ளத்தாண்டிக்கு பாவம் என்றதை நாம நினைச்சு பார்க்கணும். சொல்றோம் அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா ரூபத்திலையும் எல்லா மட்டத்திலையும் அவனவன் சக்திக்கு ஏற்ற மாதிரி உயர்ந்த உச்சபட்ச பாவத்தை செஞ்சிருக்கான் நம்ம சமூகத்தில். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தரும் திருந்தி வாழ்ந்து அல்லாஹ்விடம் நன்மையை பெற்ற நல்ல அடியார்களாக நம் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.